Hey all, welcome back to my channel Higher Ready. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லைப்ரரிஸ் இன் பைத்தான். ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு நம்ம NumPy லைப்ரரி பத்தி பார்க்க போறோம். ஸோ லைப்ரரிஸ் அப்படின்ற டாபிக் when it comes to hands-on coding உங்களுக்கு கம்ப்ளீட்டா புதுசு. So I'm going to teach you guys how to start it from scratch. Some people who know you could just use this for revision. Okay. So first நான் ஒரு NumPy லைப்ரரியோ இல்ல எந்த ஒரு லைப்ரரி நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டா நான் 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுல ஃபர்ஸ்டா நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இம்போர்ட் மாடியூல் நேம் அப்படின்ற ஒரு மெத்தட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இம்போர்ட் NumPyன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். NumPy அப்படின்றது ஒரு லைப்ரரி அப்படின்னா சிம்பிளா NumPy அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ திஸ் இஸ் மெத்தட் நம்பர் 1. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அதே லைப்ரரிய கொடுத்துட்டு அந்த லைப்ரரிய நான் எப்படி ஷார்ட்டா கால் பண்ணுவேன்னு பக்கத்துல கொடுப்பேன். அதுதான் இம்போர்ட் மாடியூல் நேம் as aliasன்னு கொடுக்குறாங்க. சோ நான் NumPy NP அப்படின்னு ஜென்ரலா நம்ம எப்பவுமே கால் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். சோ அதனால அந்த alias நேம் வந்து நான் NP நீங்க கொடுத்துருக்கேன். So this is second method for importing any libraries using Python. So உங்களுக்கு லைப்ரரிஸ்னா என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாம் நமக்கு AI and ML டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா இல்லைன்னா மறக்காம போய் போன வீடியோ பாத்துருங்க. பிகாஸ் அந்த வீடியோல நான் உங்களுக்கு லைப்ரரினா என்ன, அதோட யூசேஜ் என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி. சோ த தேர்ட் மெத்தட், நான் இந்த லைப்ரரியில என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன், இம்போர்ட் NumPy நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு சோ நோ ஃப்ரம் NumPy நான் ஏதாவது ஒரு மெத்தட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு நீட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் லைக் இம்போர்ட் அரே, நான் அரே யூஸ் பண்ணும் அப்படின்னா இம்போர்ட் அரேன்னு கொடுத்து நான் அதை ரன் பண்ணிக்கலாம். ஃபோர்த் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஹைலி அட்வைசபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு லைப்ரரிக்கு கீழே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ NumPy யூஸ் பண்ணி நான் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அரேஸ் ஹேண்டில் பண்ணலாம், அரேல இருக்க வேல்யூஸ் ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நான் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து என்னோட கோடிங் என்வாயன்மெண்ட்ல வச்சுட்டேன்னா நான் எப்பவுமே தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அன் அட்வான்டேஜ். பட் நான் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாவே அதுக்கு எனக்கு மெமரி அதிகமா தேவைப்படும். ஸோ மெமரி அதிகமா கன்சியூம் பண்ணும்போது ஸ்பீடு கொஞ்சம் குறையும். ஸோ அந்த ப்ராப்ளம நான் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நீட் இருக்கும்போது நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி யூசிங் த ஃபோர்த் மெத்தட். Import star. So this is how generally you will be doing the importing process. Importing இந்த மாதிரி தான் 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட், நான் ஸ்ட்ரெயிட்டா மாடியூல் நேம் அதாவது இம்போர்ட் NumPyன்னு மட்டும் கொடுக்குறது. செகண்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் மாடியூல் நேம் பக்கத்துல as aliasன்னு கொடுக்கணும். ஸோ alias in the sense நான் இம்போர்ட் பண்ற அந்த லைப்ரரிக்கு நான் ஷார்ட்டா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். எப்பெல்லாம் நான் எனக்கு அந்த லைப்ரரி தேவைப்படுதோ நான் அந்த ஷார்ட்டான அந்த நேமை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட், அதாவது என்கிட்ட இருக்க அந்த லைப்ரரியில வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் ஃபோர்த் மெத்தட் என்னன்னா என்கிட்ட இருக்க லைப்ரரியில இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இம்போர்ட் பண்ணி வந்து எனக்கு யூஸ் பண்ண போற அந்த கோடிங் என்வாயன்மெண்ட்குள்ள வச்சுக்கிறது. ஃபோர்த் மெத்தட். இட் இஸ் நாட் ஹைலி அட்வைசபிள் when we do large projects. சிம்பிளா NumPy அப்படின்னா என்ன அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேக்குறாங்க இன்டர்வியூஸ்ல அப்படின்னா you have to give this kind of explanation. NumPy is a Python library which is used for working with numbers. Specifically when I have to do the calculations very fast. It is mainly used when we have a lot of numerical data. So they are considering NumPy as a super fast calculator for Python. நீங்க யூஸ் பண்ற ஒரு ஆவரேஜ் கால்குலேட்டரை விட இந்த NumPyல நீங்க ஒரு பெரிய டேட்டாவை கொண்டு வந்து கொடுத்து அந்த டேட்டால இருந்து ஒரு அடிஷனோ இல்ல மல்டிபிளிகேஷனோ இல்ல ஓவரால் ஸ்கொயர் வேல்யூவோ இல்ல ஆவரேஜ் வேல்யூவோ கண்டுபிடிக்க சொன்னா ஒரு கால்குலேட்டர் எந்த ஸ்பீட்ல கண்டுபிடிக்குமோ அதை விட ரொம்ப அதிகமான ஸ்பீட்ல இந்த NumPy லைப்ரரிக்கு கண்டுபிடிக்கிற அபிலிட்டி இருக்கு. ஸ்பெசிபிக்கா
அதிகமான டேட்டாவை ஹேண்டில் பண்ற எபிலிட்டி இருக்கு. சோ அந்த நீட் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்க இந்த numpy லைப்ரரியை யூஸ் பண்ணுவீங்க. So we have seen 4 different methods இல்லையா? இதுல காமனான மெத்தட்னு பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் மெத்தட் தான், import numpy as np. சோ alias யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ற மெத்தட். நெக்ஸ்ட் எனக்கு எப்பெல்லாம் numpy வேணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டேட்டா எப்பெல்லாம் எனக்கு பெருசா இருக்கோ that time I'll be using numpy. சோ numpy நான் யூஸ் பண்ணும்போது என்னோட கால்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்டரா நடக்கும் and then அது ஈஸியாவும் நான் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நார்மலா ஒரு பைத்தான் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கேன். நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அதை நான் பிரிண்ட் பண்றேன். சோ திஸ் இஸ் ஹவ் a general list will look like. சோ இது எதுக்காக நான் ஆட் பண்ணிருக்கேன்னா, நான் கிரியேட் பண்ற அந்த numpy அரே லிஸ்ட்டை விட எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் numpy அரே எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க arr which is equal to np dot அந்த லைப்ரரியா alias யூஸ் பண்ணி கால் பண்றீங்க. டாட் அரேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு பிராக்கெட்குள்ள ஒரு லிஸ்ட கால் பண்றேன். எக்ஸாக்டா ஸ்கொயர் பிராக்கெட்லாம் போட்டு ஒரு லிஸ்ட கால் பண்ணும்போது இந்த ஹோல் வேல்யூஸ்மே இந்த லிஸ்ட்டுமே எனக்கு அரேயா கன்வெர்ட் ஆயிரும். அதுக்காக தான் நான் இப்படி np டாட் அரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்ப பிரிண்ட் அரேன்னு நான் கொடுக்கும்போது, அதாவது இந்த வேரியபிள் நேம் கொடுக்கும்போது இது எனக்கு அரேயா மாறி பிரிண்ட் ஆயிருக்கும். This is now an array. This is not a list. Next, இது வந்து syntax. numpy array create பண்றதுக்கான syntax. Followed by that, என்னால array யூஸ் பண்ணி I can do mathematical calculations. அதுக்காக தான் நான் யூஸ் பண்றதே இந்த numpy அப்படின்றது. So, numpy ஓட actual abbreviation என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா numerical python. So let me add it here. பைத்தான்ல நம்பர்ஸை ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி தான் numpy அப்படின்றது. So that is why it is called as numerical python அப்படின்ட்டு. Next to that, let's see how to do that mathematical calculations using numpy. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அரே யூஸ் பண்ணி np டாட் அரே யூஸ் பண்ணி ஒரு அரே கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அரேனா என்ன, ஒரு லிஸ்ட கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ்ல போட்டீங்கன்னா அது அரேயா மாறிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க, இந்த அரே இந்த வேரியபிள்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன் இந்த அரே கூட அண்ட் ட்ரைங் டு ஆட் அ பர்டிகுலர் நம்பர். அதுக்கு சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட்டுக்குள்ள ஐ எம் காலிங் த வேரியபிள் நேம், ஐ எம் கிவிங் +5. என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லா நம்பர்ஸ் கூடயும் எனக்கு 5 ஆட் ஆயிரும். அவுட்புட் எப்படி இருக்கும்னா 15, 25, 30 அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க, பிரிண்ட்டுக்குள்ள நான் அரே இன்டூ 2ன்னு கொடுக்குறேன். சோ அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு வேல்யூஸ்மே 2ஓட மல்டிப்ளை ஆகும். So the output would be obviously 20, 40 and yes, you guessed it right, it is 60. Next indexing. எப்படி நான் ஸ்ட்ரிங்லயோ இல்ல லிஸ்ட்லயோ நான் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி என்னால எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமோ, அதே மாதிரி அரேஸ்லயும் என்னால ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி என்னால எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜெனரலா இண்டெக்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், சோ இதுல 100, 200, 300 அந்த மாதிரி இருக்கா. சோ இதுல இண்டெக்ஸ் வந்து ஜெனரலாவே 0ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வேல்யூ 2ல வரும். நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2. சோ 100ன்றது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, 200 அப்படின்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, 300 அப்படின்றது எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அரே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபாலோட் பை தட் பிரிண்ட்டுக்குள்ள அந்த வேரியபிள் நேம் கொடுத்து 0th இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட்டை கால் பண்றதுக்கு நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல 0ன்னு கொடுக்குறேன். சோ அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 100 அப்படின்ற 0th இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் 1ன்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 200 எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, this is how using index you can access elements in Python. Followed by that we have slicing. Slicing ஓட யூசேஜே என்ன அப்படின்னா, நீங்க இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்க இந்த மாதிரி காலன் யூஸ் பண்ணி.
சோ இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கொடுப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் நேம்குள்ள np.array யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்றேன். எப்படி அரேயா ஸ்டோர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க கிளியரா. I'm giving the index from starting from 1 to 4. சோ இதுல எனக்கு இண்டெக்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது, 4th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கு. நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்லைசிங்னாலே it starts from the given index value and then the ending அப்படின்றது அந்த 4ன்றது 4னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா n-1. சோ 4-1. சோ தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நீங்க பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். சோ it starts from 2, 3 and 4. So this is what we got. So இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்லைசிங் ஒர்க் ஆகும். So இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே just pause the video. இதே மாதிரி வேற வேற வேல்யூஸ் நீங்க கொடுத்து அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரியான சின்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானா மெமரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்கிட்ட நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன்ல, அதே அரே என்னால மல்டி டைமென்ஷனல் அரேயா கிரியேட் பண்ண முடியும். மல்டி டைமென்ஷனல் அரேனா ஒண்ணுமே கிடையாது. நான் அந்த அரேய ரோஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுவேன். அதை நம்ம மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம சிம்பிளா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைத்தான்ல மென்ஷன் பண்ணுவோம். சோ அப்படி நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் np.arrayல ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள இன்னொரு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு இன்சைட் தட் ஐம் கிவிங் ஃபர்ஸ்ட் லிஸ்ட், நெக்ஸ்ட் அடுத்த லிஸ்ட். இதுல எப்படி இது கன்சிடர் பண்ணிக்கும் நான் பைத்தானு, இது மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோ, இதே மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் ரோ, அந்த மாதிரி பைத்தான் எடுத்துக்கும். நான் அரே டாட் ஷேப்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கமா நம்பர் ஆஃப் காலம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். அரே டாட் சைஸ்னு கொடுக்கும்போது டோட்டலா எனக்கு எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, டோட்டலா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கா, அந்த 6ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ சி, சோ இது ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ரோல ஸ்டோர் ஆகும், இந்த செகண்ட் லிஸ்ட் எனக்கு செகண்ட் ரோல ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது அடுத்த ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம், அடுத்த ரோல இருக்கக்கூடிய செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். சோ டோட்டலா எவ்வளவு ரோஸ் எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, 2 rows and 3 columns இருக்கு. And then total எவ்வளவு elements இருக்கு, 6 elements இருக்கு. So this is how it works. Next, simple ஆன statistics functions. So simple statistics பொறுத்த வரைக்கும் we are going to see some example. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, let's consider a set of marks 70, 80, 90, 60ன்னு சொல்லிட்டு ஒரு 4 marks we are taking into consideration. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு அரே கிரியேட் பண்ணி நான் அதை மார்க்ஸ் அப்படின்ற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபாலோட் பை தட் நான் என்ன பிரிண்ட் பண்றேன்னு பாருங்க. ஸோ np.sum ஆஃப் மார்க்ஸ், np.mean ஆஃப் மார்க்ஸ், np.max ஆஃப் மார்க்ஸ். ஸோ இதுல சம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா it will add all the values one by one. Let me add a text box to show you how it works. So first இருக்கக்கூடிய 70 plus 80 plus 90 plus 60. ஸோ இது என்ன பண்ணுது, எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூஸ் வரும், 300 வருமா. ஸோ அதே மாதிரி டாட் மீன் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட அவுட்புட் எனக்கு என்ன வரணும், 300ன்னு வரணும். டாட் மீன் அப்படின்றது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ்னா இந்த 4 வேல்யூஸையும் நான் 4ஆல டிவைட் பண்ணா டோட்டல் கவுண்ட் எவ்வளோ இருக்கு, 4 இருக்கு, டோட்டல் சம் எவ்வளோ 300 நான் 4ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டோட்டலி இருக்கக்கூடிய அந்த 300 டிவைடட் பை 5 which is equal to 75. ஸோ இது எனக்கு மீன் வேல்யூவா வரும். சரி, 4 வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மேக்ஸ். ஸோ இருக்க வேல்யூலயே மேக்ஸிமமான வேல்யூ என்ன, எனக்கு 90. ஸோ அதுதான் எனக்கு நான் np.sum, np.mean or np.max கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் தி சென்ஸ் சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி மீன், மீடியன் இல்ல மோட் எனக்கு டேட்டால இருந்து அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஃபார்மேட், அது எல்லாமே நான் நம்பை அரேல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கலாம். ரியல் லைஃப்ல, ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நான் அதே தான் இங்க கொடுத்துருக்கேன். The same exact thing that I have given here.
சோ நீங்க மிஸ்டேக்ஸ் ஆஸ் a பிகினரா பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க when it comes to numpy array னா you will not give the numpy array as np itself. so import பண்றதுக்கு நான் நிறைய மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதுல நீங்க இந்த மாதிரி நார்மலான மெத்தட்ல இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க கொடுக்கும்போது np டாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அது கால் ஆகாது. அங்க என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எரர் காமிக்கும். இம்போர்ட் நம்பைன்னு மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்பின்னு நான் கால் பண்ணும்போது அங்க என்பிக்கு நம்பை மார்க் ஆகியே இருக்காது. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எரர் காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அது தவிர்த்து நான் கால் பண்ணும்போது நான் எப்படி அந்த மெத்தடை நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டா நான் இங்க கால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அரே அண்ட் லிஸ்ட நான் மாத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டிஸ்கிரைப் பண்ணும்போது மாத்தி கொடுத்துடுறது. அரேனா இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரு லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு அவுட்புட்டு என்பி ஃபார்முலாலாம் நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்பி மீன் எல்லாம் அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகாது. if I create list, if I try to apply np.mean or np.sum, it won't work. ஏன்னா np dot அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனே நிறைய இருக்கும்போது தான் எனக்கு அது ஒர்க்கே ஆகும். லிஸ்டா இருக்கு அப்படின்னா it will not be taken into consideration. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ the final summary is numpy அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, நான் நியூமரிக்கல் வேல்யூஸை ஆட் பண்றதுக்கு, மல்டிப்ளை பண்றதுக்கு, அதுல ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ மேத்தமெட்டிக்கலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்றதுக்கு, இது எல்லா ப்ராசஸ்க்குமே நான் நம்பை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்ற டேட்டா டைப்பை விட அரேன்றது கொஞ்சம் ஃபாஸ்டா எனக்கு ஒர்க் ஆகும். கம்பேர் டு லிஸ்ட் இட் வில் ஒர்க் ஃபாஸ்டர் தென் தட். அண்ட் தென் எனக்கு டேட்டா அதிகமா இருக்கு, நம்பர்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது நார்மல் கால்குலேட்டரை விடவும் மற்ற ஆப்ரேஷன்ஸை விடவும் நம்பை எனக்கு பெஸ்டா ஒர்க் ஆகும். So it is highly used in data science, AI and ML where we have to work with large data. So that is unique about NumPy. I believe you clearly understand why we need NumPy and practically எப்படி NumPy உங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு clear-ஆ understand பண்ணிருப்பீங்க அப்படின்னு I believe that. So if you have any doubts, without hesitation, you can ask them in comment.